வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறது ரொம்ப 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 முக்கியம். இது கல்யாணமான பெண்களுக்கும், இல்லத்தரசிகளுக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோ. நீங்க இந்த ஒரு பொருளை உங்களோட திருமாங்கல்யத்துல சேர்த்து போட்டுட்டீங்கன்னா, நீங்க உங்க வீட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிடலாம். நீங்க வீட்டில் மகாராணியாக இருக்கலாம். அதுக்கு உங்களோட திருமாங்கல்யத்துல சேர்த்து அணிவிக்கக்கூடிய ஒரு பொருள் அது எதெல்லாம் செய்யும் அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட சோஷியல் மீடியாவான வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதில் எல்லாமே இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கட்டும். ஒரு கல்யாணமான பெண் கனவோட ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த கனவோட போற வீட்டில் அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இல்லை. என்னை வீட்டில் யாரும் மதிக்கிறது இல்லை. கணவர் என் பேச்சை கேட்கறது இல்லை. எந்த ஒரு முடிவு எடுத்தா கூட என் பேச்சை கேட்டு முடிவெடுக்காம அவங்களா முடிவெடுக்கிறாங்க. நான் அந்த வீட்டுல எதுக்காக இருக்கிறேனே தெரியல, வேலைக்காரி மாதிரி நான் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பெண்கள் மனவேதனையோடையும் மன புழுக்கத்தோடையும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் உங்க கணவர் உங்க பக்கம் இருக்கிறதுக்கும், எந்த முடிவெடுத்தாலும் உங்களை கலந்துக்கிட்டு உங்களோட முடிவையே அவர் எடுத்து செயல்படுத்துறதுக்கும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம் தான் இந்த வீடியோ. நான் வீட்லயே இருக்கேன், மன உளைச்சலா இருக்கு, நான் இந்த வீட்டுல இருக்கிறதே பிரயோஜனம் இல்லை, என்னை யாரும் மதிக்கிறது இல்லை, அல்லது என் கணவர் நேரத்துக்கு வீட்டுக்கு வரதில்லை, நான் சொல்ற எதையும் அவர் செய்யறதில்ல, அவர் பாட்டுக்கு இருக்காரு, அல்லது என்னோட வாழ்க்கையில மூணாவது நபரோட தலையீட்டுனால என் குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறீங்கன்னா உங்க கணவர் சரியான நேரத்துல வீட்டுக்கு வருவார். உங்களோட முடிவு ரொம்ப முக்கியம்னு நினைப்பார். உங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுப்பார். உங்க பேச்சை கேட்டு நடப்பார். உங்களோட ஆலோசனையை அவர் கேட்டுக்குவார். தொழிலோ வேலையோ வியாபாரமோ எதுலையுமே அவர் எந்த முடிவெடுத்தாலும் உங்ககிட்ட கலந்து ஆலோசித்து தான் அந்த முடிவை எடுப்பார். அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் தான் இந்த பரிகாரம் நான் புதுசா கண்டுபிடிச்சு சொல்லல. ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் செய்துகிட்டு இருந்த அதே பரிகாரம் தான். ஆனா அதை காலப்போக்கில் நம்ம அதை செய்ய மறந்துட்டோம், அல்லது ஏன்னு தெரியாம விட்டுட்டோம். அதுதான் இந்த பரிகாரம். ஒரு பெண் மிக மிக முக்கியமாக கருதக்கூடியது திருமாங்கல்யம். அப்படிப்பட்ட திருமாங்கல்ய கயிற்றில் இந்த பொருளை நீங்க அணியும் பொழுது உங்க கணவர் உங்களை சுத்தி சுத்தி வருவார். உங்க கணவர் உங்க பேச்சை கேட்பார். உங்க கணவர் நீங்க சொல்லாம எதையும் செய்ய மாட்டார். அவர் மூன்றாவது நபரின் பிடியிலிருந்து விடுபட்டுருவார். அவர் எதனால தன்னுடைய வாழ்க்கையில சில கஷ்டங்களை சந்திக்கிறார், துன்பங்களை சந்திக்கிறார் அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்லுவார். அதிலிருந்து அவர் விடுபட்டு வெளியிலையும் வந்துடுவார். அப்போ கண்டிப்பாக இல்லறம் நல்லறமாக நடக்கிறதுக்கு திருமாங்கல்யத்துல இந்த பொருளை அணிஞ்சிக்கணும். இந்த பொருள் வேற ஒண்ணுமே இல்லை, பவள மணி தான் இந்த பொருள். பவள மணிங்கிறது சிகப்பு நிறத்துல இருக்கும். இந்த சிவப்பு நிறத்திலான பவள மணி நிறைய பெண்கள், பழங்கால பெண்கள், நம்மளோட அம்மா பாட்டி இவங்கெல்லாம் கூட அவங்க திருமாங்கல்யத்துல சேர்த்து போட்டிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த பவள மணியை சேர்த்து போடும் பொழுது வீட்டின் ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருக்கும். உங்களை பேச்ச வீடும் சரி, கணவரும் சரி, கணவர் வீட்டாரும் உங்க பேச்சை கேட்பாங்க. உங்களுக்கு குடும்பத்துல மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயரும். கணவர் உங்களுக்கு தெரியாம எந்த வேலையும் செய்ய மாட்டார். அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்ததுதான் இந்த பவளமணி. இந்த பவளமணி உருண்டையாக தட்டையாக கிடைக்கும், நிறைய நகை கடையில கிடைக்கும். இதை வாங்கி 1, 2, 7 இந்த எண்ணிக்கையில போடலாம். 1 மட்டும் நீங்க போடுறீங்க அப்படின்னா அதனோட பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க கணவருக்கும் சரி உங்க குடும்பத்துக்கும் நீங்க உதவிகரமாக இருக்கிறதுக்கு இந்த பவளமணி ஒரு நம்பர் போடுறது பயன்படும். நீங்க ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வரத்துக்கு கணவர் ஒத்துழைக்கல, வேண்டான்னு சொல்றாரு, அல்லது கணவர் வீட்டுல மாமியார் மாமனாரோ நாத்தனாரோ அல்லது மச்சாண்டாரோ கொழுந்தனாரோ ஒத்துக்கல அப்படின்னா அவங்களும் இல்லை நீங்க போய் வேலையை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு உங்களுக்கு கிரீன் சிக்னல் காமிப்பாங்க. உங்க பேச்சை எல்லா விதத்திலையுமே கேட்டு நடப்பாங்க. குடும்பத்துக்கு உங்களோட ஆலோசனை ரொம்ப பயன்படும். அதுக்கு ஒரு பவளமணியை உங்களோட திருமாங்கல்யத்துல சேர்த்து போடணும்.
இப்ப 2 பவளமணி போட்டா என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பேச்ச கணவர் மட்டும் இல்ல, கணவர் வீட்டார் மட்டும் இல்ல, உங்களோட உற்றார் உறவினர்களும் உங்களோட பேச்ச கேட்பாங்க. உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்களோட கருத்துக்கு அவங்களும் செவி சாய்ப்பாங்க. இதுக்கெல்லாம் 2 பவளமணியை உங்களோட திருமாங்கல்யத்துல இணைத்து போடுவது சிறப்பு. சரி, 7 பவளமணிய நான் திருமாங்கல்யத்துல சேர்த்து போட்டா என்ன பலன் அப்படின்னா, இல்லறம் நல்லறமாக நடக்க, 3வது நபரின் பிடியில் உங்கள் கணவர் சிக்கி தவிக்கிறாரு, அதுல இருந்து வெளியில வர முடியல அப்படின்னா அதுக்கு நீங்க 7 பவளமணியை உங்க திருமாங்கல்யத்துல இணைத்து போடணும். தாம்பத்தியம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கு, சண்டை சச்சரவு இருக்கு, அந்த கணவர் விவாகரத்தை கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காரு, ஆனா உங்களுக்கு அவரோட வாழ விருப்பம் அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த 7 பவளமணியை உங்க திருமாங்கல்யத்துல போடுவது மிகப்பெரிய பலனை தரும். உங்க கணவர் 3வது நபரின் தலையீட்டிலிருந்து உடனே வெளியில வந்துடுவார். உங்களையே நினைத்து வாழ்வார். தான் செஞ்ச தவற உங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு உங்களை சுத்தி சுத்தி வருவார். இதுக்கு எல்லாமே 7 பவளமணியை நீங்க உங்களோட திருமாங்கல்ய கயிற்றுல போடணும். சரி, இதை எந்த நாள்ல போடணும்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமை மட்டும்தான் போடணும். அதாவது புதுசா நீங்க பவளமணியை உங்க திருமாங்கல்யத்துல சேர்த்து போடுறது செவ்வாய்க்கிழமையில போடலாம் அல்லது வியாழக்கிழமையில போடலாம். நேரம் காலையில 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள நீங்க இதை கோர்த்து கழுத்துல அணிஞ்சிக்கலாம். மற்ற நேரங்கள்ல போடுறதை தவிர்த்துருங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இதை கலட்டி வச்சிடலாமா அப்படின்னா அப்படிலாம் இல்ல, நீங்க எப்பவுமே இதை போட்டிருக்கலாம். ஏன்னா உங்க கணவர் கொஞ்ச நாள் உங்க கூட இருந்தா போதுமா? ஆயுஸ் பூரா அவர் உங்க கூட இருக்கணும். உங்க குடும்பமும் உங்க பேச்சை கேட்கணும். அது ஆயுஸ் பூரா வேணும். அப்போ உங்க ஆயுள் காலம் முழுவதுமே இதை நீங்க உங்க கழுத்துல அணிஞ்சிருந்தா உங்களோட இல்வாழ்க்கை கண்டிப்பாக நல்வாழ்க்கையாக, இன்பம் தரும் வாழ்க்கையாக, சந்தோஷம் தரும் வாழ்க்கையாக இருக்கும். உங்க கணவர் கண்டிப்பாக பாதை மாறி போற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் சரி, பாதை மாறி போனார்னு நீங்க கண்டிப்பாக ஆதாரமாக தெரிஞ்சிருந்தாலும் அவர் அதிலிருந்து விடுவிச்சு அவர் உங்களை நோக்கி மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை பழையபடி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உங்க குடும்பம் நீங்கன்னு நிம்மதியா வாழ்றதுக்கு இந்த பவளமணி போடுங்க. இந்த பவளமணி நிச்சயமாக ஒரிஜினலாக இருக்கணும். ஒரிஜினல் பவளமணி போடாம நீங்க பிளாஸ்டிக்லயோ டூப்ளிகேட்டோ தயவு செய்து வாங்கி போட்டுறாதீங்க. அது எதிர்மறையான பலனை தரும். அது இன்னும் உங்களை சிக்கல்ல கொண்டுட்டு போய் விட்டுரும். அதனால ஒரிஜினல் பவளமணியை வாங்கி உங்களோட திருமாங்கல்ய கயிற்றுல சேர்த்து போடணும். திருமாங்கல்ய கயிற்றுல இந்த பவளமணி போடும் பொழுது நிச்சயமாக நீங்க தங்க தாலியா இருந்தாலும் அதுல கொஞ்சம் மஞ்ச கயிறை சுத்தி இருக்கணும். ஏன்னா பவளமணி போடும் பொழுது அதுல மஞ்ச கயிறு இருக்கிறது ரொம்ப அவசியம். நீங்க தங்க தாலியாக போட்டிருக்கீங்க, சரடா போட்டிருக்கீங்கன்னா அதுல சின்னதா ஒரு மஞ்ச கயிறை கட்டி வச்சிடணும். கட்டிட்டு தான் இந்த பவளமணியை நீங்க இணைச்சி போடணும். அப்பதான் இது முழுமையான பலனை தரும். இது முழுமையா ஆக்டிவேட் ஆகும். ஒரிஜினல் பவளமணி கிடைக்கலைன்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி கூட ஒரிஜினல் பவளமணியை வாங்கி உங்களோட திருமாங்கல்ய கயிற்றுல சேர்த்துக்கலாம். ஒரிஜினல் பவளமணி கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும், ஆனா ஒரிஜினல்ல போடுறது மட்டும்தான் முழு பலனை தரும். மீண்டும் சொல்றேன், ஒரிஜினல் பவளமணியை 1 2 அல்லது 7 உங்களோட கோரிக்கைக்கு ஏற்ப நீங்க அதை போடுங்க. அதை உங்கள் ஆயுள் முழுக்க போடுங்கள். உங்கள் கணவர் நிச்சயமாக உங்களோடு இருந்து இல்லறத்தை நீங்கள் இருவரும் நல்லறமாக நடத்த இந்த பரிகாரம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை மற்ற பெண்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையிலையும் நிம்மதி கிடைக்கட்டும், சந்தோஷம் பொங்கட்டும். அவர்களின் வாழ்க்கையும் மிகப்பெரிய ஒரு சாதனையான வாழ்க்கையாக, சரித்திரம் படைக்கும் வாழ்க்கையாக, இந்த உலகம் போற்றும் ஒரு இல்வாழ்க்கையை அவர்கள் நல்வாழ்க்கையாக நடத்தட்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.